ஹாய் வெல்கம் டு ஜர்னிகா சேனல். நான் உங்கள் விமலா கார்த்திக். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். உளுந்து கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இந்த உளுந்து கஞ்சியில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது, அவ்வளோ ஹெல்த் இருக்குது. அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து கஞ்சி வைக்க தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு கருப்பு உளுந்தில் ரொம்ப நல்ல நன்மைகள் இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா வெள்ளை உளுந்து கூட வச்சுக்கலாம். எது நம்மள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். கருப்பு உளுந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை அரிசி அதில் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். பச்சை அரிசியுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பச்சை அரிசி பிடிக்கல அப்படின்னா புழுங்கல் அரிசி இருக்குல்ல, சாப்பாடு அரிசி, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு வெல்லம், வாசத்திற்கு தேவையான ஒரு 2 ஏலக்காய், அவ்வளோதாங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம உளுந்து கஞ்சி செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஈஸி. அதுக்கு ஒரு பேனை எடுத்துக்குவோம். பேனில் எண்ணெய், நெய் எதுவுமே வேணாம். சும்மா ஹீட் ஆனோன்னா நம்ம அந்த உளுந்தை கொட்டி உளுந்தை நம்ம நல்லா வறுத்துக்குவோம். நல்லா அது வறுக்கிறப்பே ஒரு வாசம் வரும். உளுந்து அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது. கருப்பு உளுந்துலேயே அது மேக்ஸிமம் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது. அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்குவோம். உளுந்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. அது நம்மளோட எலும்புகளுக்கு அவ்வளோ வலிமை இருக்கும். ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. உளுந்தில் கால்சியம், பொட்டாசியம், இரும்பு போன்ற சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ உளுந்தோட வெல்லம், தேன் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் பருமனாக இருக்கிறவங்க கூட குறைக்கலாம். அதாவது ஃபேட் எல்லாமே குறைஞ்சிரும். தேன் சாப்பிட்டு தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையாவே இருக்குங்க. இதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, கால்சியம் சக்தி எல்லாமே இருக்கும். உளுந்து சாப்பிட்றதுனால நம்ம ரத்தத்தில் இருக்க ரத்த சோகை, சர்க்கரை அளவு இருக்குங்க இல்லையா, அது கூட கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இப்போ உளுந்து நல்லா ஒரு பொன்னிறமாக சவந்துருச்சு. நல்லா அதில் பொன்னிறமாக வறுக்கிறப்ப ஒரு நல்ல வாசம் வரும். நம்ம அது கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதை நம்ம ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றி அதை நல்லா நம்ம ஆற வச்சுருவோம். ஏன்னா நல்லா சூடாக இருக்கும். அதை நம்ம நல்லா ஆற வச்சுருவோம். அடுத்து நம்ம அரிசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியையும் நல்லா வறுத்துக்குவோம். அதே பேன்லேயே வறுத்துக்கலாம். இதுக்குமே எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்க வேணாம். சும்மா நார்மலாக பேன் ஹீட் ஆனோன்னா அந்த பேன்லேயே போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அரிசி வறுக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்கும். ஒரு பொரிச்ச அரிசிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதெல்லாம் மேக்ஸிமம் யாருக்கும் தெரியல. இது நல்லா பொரிக்கிறப்ப அவ்வளோ ஒரு வாசம் வரும். இதுலேயுமே நம்ம நல்லா கோல்டன் கலராக அது சேஞ்ச் ஆக வரைக்கும் நம்ம வறுத்தாலே போதும். இது அரிசியும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அந்த கலர் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்தாலே போதும். அதையும் நம்ம அந்த பிளேட்டில் நம்ம உளுந்து கொட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதே பிளேட்லேயே அதையும் கலந்துக்கலாம். கலந்து ரெண்டையும் நல்லா ஆற வச்சுருவோம். ஏன்னா நல்லாவே சூடாக இருக்கும். நம்ம மிக்ஸியில் அரைக்கிறப்போ ஒரு இதாக ஹீட் ஆகிடும். ஸோ நல்லா ஆற வச்சுருவோம். நல்ல ஒரு ஃபேன் காற்றுலையோ இல்லை நல்லா உலர்ற இடத்துல வச்சிங்கனாலே போதும். அது நல்லா ஆறிடும். அப்புறம் இதில் வாசத்துக்கு தேவையான ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்குவோம். ஏன்னா பவுட்ரு நம்ம அரைக்கிறப்பே இந்த ஏலக்காய் சேர்த்தோம் அப்படின்னா அது நம்ம கஞ்சி வைக்கிறப்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால தான் அது இன்னொன்று அரைக்கிறப்பே நல்லா நைஸாக சேர்த்தே அரைச்சி வந்துடும். ஸோ நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். இப்போது இது ரொம்பவே டேஸ்ட்டாக ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நல்லா சூடு ஆற விட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது நம்ம சூட்டோடு அரைச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி மாவு ஆகிடும். அதனால் நல்லா ஆறினோன்னு அரைச்சோம் அப்படின்னா நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். ஏன்னா கஞ்சி வைக்கிறப்போ கொஞ்சம் இதாகும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சி வச்சிட்டோம். இதை நம்ம ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மூடி போட்ட ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நார்மலாகவே நம்ம வச்சுக்கலாம். ஒரு 2 மந்த் வரைக்கும் நம்ம தாராளமாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நம்ம கொஞ்சம் வறுத்து நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம எடுத்து கஞ்சி 2 ஸ்பூன் எடுத்து கூட கஞ்சி போட்டுக்கலாம். அடுத்து எப்படி கஞ்சி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன் வேணி போட்டுக்கிட்டாலே போதும். ஏன்னா நல்லா அது வெந்து வரப்போ நிறையா இருக்கும். ஸோ நாங்கள் 4 பேர் இருக்கிறதுனால ஒரு 4 ஸ்பூன் அளவு பவுட்ரு போட்டிருக்கேன். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா 4 பேர் இருக்கிறதுனால சொல்லிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி போதுமானது. நான் இப்போ ஒரு தண்ணி ஒரு அளந்து ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஊற்றிட்டு அதாவது ஹீட்டில் இல்லை, நார்மல் வாட்டர் தான். நார்மல் வாட்டரை ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இது ரொம்பவே கட்டி பிடிக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கணும். அந்த பபுள்ஸ் மாதிரி வரும். நல்லா கெட்டியாக இருக்கும். நல்லா நம்ம கலந்துக்கணும். இது கலக்கிறது கொஞ்சம் இதுதான். ஆனால் பட் நம்ம கலந்தால் தான் கஞ்சி வைக்கிறப்போ நல்ல ஒரு இது இருக்கும். நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா தண்ணி ஊற்றினோடனே அது நல்லா கட்டி பிடிச்சிடும். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும்.
இந்த உளுந்து கஞ்சியில் அவ்வளோ ஹெல்த் இருக்குது. நம்ம வந்து வீக்லி ஒரு 2 டேஸில் வந்துட்டு ஒரு வீக்லி 1 டேஸ் கம்பல்சரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் முக்கியமாக லேடிஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்பவே நல்லது. இதில் அவ்வளோ யூசஸ் இருக்குது. நம்ம சாப்பிட்றப்ப தான் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளால் சேஞ்சஸ் வந்துட்டு நம்மளால் செய்ய முடியும். இப்போ வந்துட்டு இது நல்லா கலந்துக்குவோம். நல்லா கலந்தோன்னே இந்த கெட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம வெல்ல பாகு என்கிட்ட வந்து வெல்லம் இருந்துச்சு. ஸோ வெல்ல பாகு வச்சு போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்லத்தை உடச்சி போட்டு லைட்டாக அந்த தண்ணி முங்குற அளவு, இந்த வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். சும்மா என்ன பாகு பதம்லாம் இல்லை, அந்த வெல்லம் கரையணும் அவ்வளோதான். ஸோ வந்துட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணால் நல்லா வெல்லம் வந்து கரையட்டும். நல்லா கொதிக்க வச்சுருவோம். நல்லா அந்த இதெல்லாம் குறைஞ்சிரும். வெல்லம் சேர்த்துக்கிறதுலையும் அவ்வளோ நல்லா இருக்குது, நல்லது இருக்குது. வெல்லம் வந்து அயன் சத்து, அதுலேயுமே அயன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒயிட் சுகர் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம், நாட்டு சக்கரை, ஹனி, தேன் அந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கெலாம். ஏன்னா கஞ்சி வந்து ஒரு ஹெல்த்து டிஷ்ஷு. ஸோ அதோட வந்து நம்ம ஜீனி போட்டோம், ஒயிட் சுகர் போட்டோம் அப்படின்னா அதில் அந்தளவுக்கு ஹெல்த் இருக்காது. ஸோ அதனால தான் வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் அதை வெல்லத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு கஞ்சி நம்ம அடுப்பில் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா கை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம சப்போஸ் கை எடுத்துகிட்டு ஏதோ பண்ணோம் அப்படின்னா அது கட்டி பிடிச்சிரும். ஸோ நல்லா கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 4 or 5 மினிட்ஸ் கிண்டினாலே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்தானே இதில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு கை எடுக்காமல் ஒரு 4 மினிட்ஸ் கிண்டினாலே போதும். இது நான் இப்போ பார்க்க தான் நம்ம ஃபஸ்ட்டு போடுறப்ப பார்க்குறப்ப கம்மியாக இருக்கும். பட் அது வெந்து வர வர ஏன்னா அரிசி அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா வெந்து வர வர நிறைய வந்துடும் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் சேர்க்க வேணாம். இது ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். லைட்டாக இது கூட ஆப்ஷனல் தான். சப்போஸ் மறந்துட்டிங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக ஒரு ஸ்மால் இன்ச்சு கை உப்பு சேர்த்துக்கும், சால்ட் சேர்த்துக்கும். சேர்த்து நல்லா கிண்டி விட்டோம். பார்த்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தாலே தெரியும். அது வந்து பொங்கி மேலே வரும். நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து நம்ம ஒரு கிண்ணம் போட்டோம் அப்படின்னா அது வந்து நிறையா வந்திருக்கும். கஞ்சி நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு இந்த ஸ்டேஜிலலாம் தெரிஞ்சிடும். ஸோ நல்லா வெந்து நல்லா பொங்கி மேல் நல்லா வரும். நல்லா ஒரு நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தப்ப 1/4 கிலோ தான் இருந்துச்சு, நல்லா தண்ணியாக இருந்துச்சு. பட் போக போக நல்லா வெந்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தி. இது நம்ம வந்துட்டு வீக்லி 2 டேஸ் லேடிஸ்லாம் கம்பல்சரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. முட்டி வலி, கால் எதுவுமே இருக்காது. இல்லை கால்சியம்லேருந்து எல்லா சத்துமே இருக்குது. ஸோ கம்பல்சரி இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு இதுதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கஞ்சி வெந்தோடனே நம்ம வந்து வெள்ளை பாகு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளை பாகை எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்குவோம். வெள்ளைப்பாகு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது நம்ம ஆப்ஷனல் தான். இப்போ வெள்ளைப்பாகில் வந்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா அடியில் வந்து தூசி இருக்கும். ஸோ நான் வந்து வடிகட்டலை. ஸோ அதனால் அடியில் அந்த இதெல்லாம் விட்டுட்டு அது மட்டும் மேலாப்பில் ஊற்றிருக்கேன். இது நல்லாவே இனிக்கும். ஸோ நான் வெல்லம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இது நல்லா இனிக்கிற வெல்லம். ஸோ கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து வெல்லம் பாகு ஊற்றினோன்னா அது ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இது அவ்வளோ ஒரு வாசம் வரும். இந்த வெள்ளைப்பாகுலாம் வெள்ளைப்பாகை ஊற்றி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த வெள்ளைப்பாகு வாசம்லாம் சூப்பராக இருக்கும். அதை ஊற்றினோன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வரும். நல்லா கொஞ்சம் நேரம் இதாகட்டும். ஏன்னா வெள்ளைப்பாகு ஊற்றிருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் சேரணும். ஸோ நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா வெள்ளைப்பாகு ஊற்றினோன்னே கொஞ்சம் கொதி வந்து வரட்டும். நல்லா பொங்கி நல்லா மேலே வரும். ஸோ கையெடுக்காமல் நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். ஒரு 4 மினிட்ஸ் தான். கையெடுக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். நல்லா ஒரு இதாகிடும். அப்புறம் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்குவோம். இது ஆப்ஷனல் தான். வேணுன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நான் வந்து கொஞ்சோண்டு ரொம்ப திக்காக இருக்குது, ஸோ கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 டம்ளர் பால் மட்டும் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து வெள்ளைப்பாகெல்லாம் சேர்த்து எல்லாமே நமக்கு வந்து கால்சியம் சேர்த்து தான். ஸோ எல்லாமே சேர்த்து நம்ம குடிக்கிறப்ப ஒரு ஹெல்த்து இதாக இருக்கும். ஸோ பாலையும் ஊற்றி நல்லா எடுக்காமல் நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் கூட போதும். ஒரு கொதி வந்தோடனே இதை நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராகவே இருக்கும். நல்ல டேஸ்டியான ஒரு டிஷ் ரெடி. இந்த கஞ்சி நல்லா சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னாலே ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா இதில் வந்து எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம். அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா இது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு இதை சூடாகவே வச்சு எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு இதாக இருக்கும். நாங்கள் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இதாக தான் வச்சுருந்தோம். இது எல்லாேருக்கும் சேர்த்து செஞ்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ஒரு 1 டே வச்சு எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான ஒரு கஞ்சி ரெடி. அதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜென்னிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வரும், உடனே காட்டுமாதிரில நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.